எல்லாருக்கும் வணக்கம். கதை பொம்மா வித் ஆர்ஜி. நம்மளோட சேனலில் ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் புக்கை 20 நிமிஷமாக ஒரு பாட்டாக நம்ம படிச்சிட்ருக்கோம். வாங்க இன்றைக்கி மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். உறவுகள். குணநலன்கள் என்ற அடித்தளத்திலிருந்து எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி உறவுகளை நாம் உருவாக்குகிறோம், பராமரிக்கிறோம். நம்பிக்கைதான், அதாவது உணர்ச்சி ரீதியான வங்கி கணக்கு தான் எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி அணுகுமுறையின் ஜீவநாடியாகும். நம்பிக்கை இல்லை என்றால் விட்டு கொடுத்து போவது தான் நம்மால் செய்ய முடிந்த அடுத்த சிறந்த காரியமாக இருக்கும். நம்பிக்கை இல்லாத போது வெளிப்படையான பரஸ்பர கற்றலுக்கும் கருத்து பரிமாற்றத்திற்கும் உண்மையான படைப்பு திறனுக்குமான நம்பகத்தன்மை நம்மிடம் இருப்பதில்லை. ஆனால் நம்முடைய உணர்ச்சி ரீதியான வங்கி கணக்கில் உள்ள வைப்பு மிக அதிகமாக இருந்தால் நம்பகத்தன்மை ஒரு பிரச்சனையே அல்ல. நாம் இருவரும் ஒருவரை ஒருவர் ஆழமாக மதிக்கிறோம் என்பதை அறியும் அளவுக்கு போதுமான அளவு அதில் ஏற்கனவே முதலீடு செய்யப்பட்டுள்ளது. நாம் இப்போது விவகாரங்கள் மீது கவனம் செலுத்துகிறோமே அன்றி ஆளுமைகளிலோ அல்லது நிலைகளிலோ அல்ல. நம் இருவருக்கும் இடையே பரஸ்பர நம்பிக்கை இருப்பதால் நாம் ஒளிவு மறைவு அற்றவர்களாக இருக்கிறோம். நம்முடைய பிரச்சனைகளை நாம் வெளிப்படையாக முன்வைக்கிறோம். விஷயங்களை நாம் வித்தியாசமாக பார்த்தாலும் நாம் முன்பு பார்த்த இளம் பெண்ணை நான் விவரிக்கும் போது நீங்கள் அதை மதிப்போடு காது கொடுத்து கேட்கிறீர்கள் என்பதையும், அந்த வயதான பெண்மணியை பற்றி நீங்கள் விவரிக்கும் போது நான் மதிப்போடு காது கொடுத்து கேட்பேன் என்பது உங்களுக்கு தெரியும் என்பதை நான் அறிவேன். நாம் இருவரும் பரஸ்பரம் அடுத்தவருடைய கண்ணோட்டங்களை ஆழமாக புரிந்து கொள்வதற்கும் நம் இருவருக்கும் நன்மை பயக்குகின்ற ஒரு கூட்டியக்க தீர்வை உருவாக்குவதற்கு நாம் இருவரும் இணைந்து செயல்படுவதற்கும் முயற்சிப்பதற்கு நம்மை நாம் அர்ப்பணித்துக் கொண்டுள்ளோம். வங்கி கணக்குகளின் வைப்பு அதிகமாக இருக்கின்ற எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி அணுகுமுறைக்கு இரு தரப்பினரும் ஆழமாக தங்களை அர்ப்பணித்து கொண்டுள்ள ஒரு உறவு தான் சக்தி வாய்ந்த கூட்டியக்கத்திற்கான கச்சிதமான உந்து சக்தியாகும். இந்த உறவு தன்னுடைய விவகாரங்களின் முக்கியத்துவத்தையோ யதார்த்தத்தையோ குறைப்பதில்லை, கண்ணோட்டங்களில் உள்ள வித்தியாசங்களையும் ஒதுக்குவதில்லை. ஆனால் ஆளுமையிலும் நிலையிலும் உள்ள வேறுபாடுகளில் வழக்கமாக குவிக்கப்படுகின்ற எதிர்மறை ஆற்றலை களைந்துவிட்டு பிரச்சனைகளை முழுமையாக புரிந்து கொண்டு அவற்றுக்கு தீர்வு காணுவதில் கவனத்தை குவிக்கின்ற ஒரு நேர்மறையான கூட்டுறவு ஆற்றலை அது உருவாக்குகிறது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு உறவு இல்லை என்றால் என்ன செய்வது? எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி அணுகுமுறையை பற்றி கேள்விப்பட்டிராத எனக்கு வெற்றி உனக்கு தோல்வி அணுகுமுறை அல்லது வேறு தத்துவங்களில் ஊறி போயுள்ள ஒருவருடன் நீங்கள் ஒரு உடன்பாடு செய்து கொள்ள வேண்டியிருந்தால் என்ன செய்வது? எனக்கு வெற்றி உனக்கு தோல்வி மனப்போக்கை கையாளுவது தான் எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி மனப்போக்கிற்கான சத்திய சோதனை. எந்த ஒரு சூழலிலும் எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி அவ்வளவு எளிதில் அடையப்படுவதில்லை. ஆழமான விவகாரங்களும் அடிப்படை வேறுபாடுகளும் கையாளப்பட வேண்டும். இரு தரப்பினரும் இது குறித்து அறிந்துள்ள சமயங்களிலும் தங்களை இதற்கு அர்ப்பணித்துள்ள சமயங்களிலும் அவர்களுடைய உறவில் உணர்ச்சி ரீதியான வங்கி கணக்கு உயர்வாக இருக்கும் போதும் இவற்றை கையாளுவது சுலபம். எனக்கு வெற்றி உனக்கு தோல்வி கண்ணோட்டத்தில் இருந்து வருகின்ற ஒருவரை நீங்கள் கையாளும் போது உறவு தான் இங்கு மிகவும் முக்கியம். உங்களுடைய செல்வாக்கு வட்டத்தில் நீங்கள் உங்கள் கவனத்தை குவிக்க வேண்டியது அவசியம். அடுத்தவர் குறித்தும் அவருடைய கண்ணோட்டம் குறித்தும் உண்மையான பணிவன்பு மதிப்பு பாராட்டு ஆகியவற்றை வெளிப்படுத்துவதன் மூலமாக உணர்ச்சி ரீதியான வங்கி கணக்கில் நீங்கள் அதிகமாக சேமிக்கிறீர்கள். உங்கள் இருவருக்கிடையே நடைபெறும் கருத்து பரிமாற்றத்தில் நீங்கள் தொடர்ந்து நீடிக்கிறீர்கள். நீங்கள் அதிகமாகவும் ஆழமாகவும் காது கொடுத்து கேட்கிறீர்கள். பெரும் துணிச்சலுடன் நீங்கள் உங்களை வெளிப்படுத்துகிறீர்கள். முன்யோசனையுடன் செயல்படுவதற்கான வலிமையான குணநலனை தேடி உங்களுக்குள் ஆழமாக செல்லுகிறீர்கள். தீர்வு உங்கள் இருவருக்கும் பரஸ்பர நன்மை பயப்பதாகவும் பரஸ்பர வெற்றியை கொடுப்பதாகவும் இருப்பதை நீங்கள் உண்மையிலேயே விரும்புகிறீர்கள் என்பதை அடுத்தவர் உணரத் தொடங்கும் வரை நீங்கள் தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டே இருங்கள். உங்களுடைய அந்த முயற்சியே உங்களுடைய வங்கி கணக்கில் அதிக முதலீட்டை ஏற்படுத்தும். நீங்கள் எவ்வளவு அதிக வலிமையானவராக இருக்கிறீர்களோ உங்களுடைய குணநலன்கள் அவ்வளவு அதிக உண்மையானவையாக இருக்கும். நீங்கள் மிக உயர்ந்த அளவு முன்யோசனையுடன் செயல்படுவீர்கள். எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி தத்துவத்திற்கு உங்களை அதிகமாக அர்ப்பணிப்பீர்கள். அடுத்தவர் மீது உங்களுடைய தாக்கம் அவ்வளவு அதிகமாக இருக்கும். இது மனித உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் தலைமைத்துவத்திற்கான உண்மையான சோதனையாகும். சம்பந்தப்பட்டுள்ள தனி நபர்களையும் அவர்களுடைய உறவையும் இது பரிபூர்ணமாக மாற்றுகிறது. எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி என்ற கொள்கை மக்கள் தங்கள் சொந்த வாழ்வில் நிரூபித்து பார்த்து கொள்ளத்தக்க ஒன்றாக இருப்பதால் பரஸ்பரம் இருவருக்கும் விருப்பமானதை அடைவதை நோக்கி செயல்படுவதன் மூலம் தங்களுக்கு விருப்பமானதை தங்களால் அதிகமாக பெற முடியும் என்ற உணர்தலை பெரும்பாலான மக்களுக்கு உங்களால் ஊட்ட முடியும். ஆனால் எனக்கு வெற்றி உனக்கு தோல்வி மனப்பான்மையில் ஆழமாக ஊறி போயுள்ள ஒரு சிலர் இருக்கத்தான் செய்வார்கள்.
எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி சிந்தனை அவர்களுக்கு ஒருபோதும் ஏற்படும். எனவே எந்த பரிவர்த்தனையும் இல்லை என்ற ஒரு வழி எப்போதும் உங்களுக்காக இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சில சமயங்களில் எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி அணுகுமுறையின் தாழ்ந்த வடிவமான விட்டு கொடுத்தல் அணுகுமுறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடும். உணர்ச்சி ரீதியான வங்கி கணக்கில் உள்ள வைப்பு மிக அதிகமாக இருக்கும்போது கூட எல்லா தீர்மானங்களும் எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி என்று அமைய தேவையில்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். மீண்டும் இங்கு உறவுதான் முக்கியம். எடுத்துக்காட்டாக நீங்களும் நானும் சேர்ந்து செயல்படுவதாக வைத்துக்கொள்வோம். நீங்கள் என்னிடம் வந்து, ஸ்டீஃபன், இந்த தீர்மானம் உங்களுக்கு பிடிக்காது என்பதை நான் அறிவேன், ஆனால் அதை உங்களிடம் விளக்குவதற்கு எனக்கு நேரமில்லை. இந்த தீர்மானம் தவறு என்று நீங்கள் நினைப்பதற்கு அதிக சாத்தியக்கூறுகள் உள்ளன, ஆனாலும் அதை நீங்கள் ஆதரிப்பீர்களா என்று கேட்கிறீர்கள். நீங்கள் என்னிடம் ஒரு நேர்மறையான உணர்ச்சி ரீதியான வங்கி கணக்கை வைத்திருந்தால் நான் நிச்சயமாக உங்களை ஆதரிப்பேன். உங்கள் தீர்மானம் சரி என்றும் என் கருத்து தவறு என்றும் நான் நினைப்பேன். உங்களுடைய தீர்மானம் நிறைவேற்றப்பட நான் உதவுவேன். ஆனால் உணர்ச்சி ரீதியான வங்கி கணக்கு அங்கு இல்லை என்றால், நான் உணர்ச்சி வசப்பட்டு நடந்து கொண்டால் நான் உங்கள் தீர்மானத்தை நிச்சயமாக ஆதரிக்க மாட்டேன். உங்கள் முகத்திற்கு நேராக நான் உங்களை ஆதரிக்க ஒப்புக்கொண்டாலும் நீங்கள் போன பிறகு நான் அது குறித்து உற்சாகமாக இருக்க மாட்டேன். உங்கள் தீர்மானம் வெற்றி பெறுவதற்கு தேவையான முதலீட்டை நான் செய்ய மாட்டேன். அது சரிப்படவில்லை. இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று நான் உங்களிடம் கேட்பேன். நான் அதிகமாக உணர்ச்சி வசப்படுவனாக இருந்தால் உங்கள் தீர்மானத்தை தூக்கி எறிந்துவிட்டு மற்றவர்களும் அவ்வாறு செய்வதற்கு தேவையானவற்றை நான் செய்வேன். அல்லது நான் தீய எண்ணத்துடன் கீழ்ப்படிந்து நடந்து கொண்டு விளைவுகளுக்கு எந்த பொறுப்பும் ஏற்காமல் நீங்கள் கூறுவதை மட்டும் அப்படியே செய்வேன். இங்கிலாந்தில் நான் 5 வருடங்கள் வாழ்ந்தபோது அங்கிருந்த ரயில் நடத்துனர்கள் எழுத்துப்பூர்வமான விதிமுறைகளையும் செயல்முறைகளையும் பின்பற்றுவதில் தீய எண்ணத்துடன் கூடிய கீழ்ப்படிதலை கடைபிடித்தால் அந்த நாடு 2 முறை முற்றிலுமாக செயலிழந்து போனதை நான் கண்டேன். எனவே வெற்றியை சாத்தியமாக்குகின்ற உறவுகளில் முதலீடு செய்வதற்கான உண்மையான விருப்பத்திலிருந்து தான் எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி கொள்கையை நாம் அணுக வேண்டும். உடன்படிக்கைகள். எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி அணுகுமுறைக்கு வரையறையும் வழிகாட்டுதலையும் கொடுக்கின்ற உடன்படிக்கைகள் உறவுகளில் இருந்துதான் பிறக்கின்றன. இவை சில நேரங்களில் செயல்திறன் உடன்படிக்கைகள் அல்லது கூட்டாண்மை உடன்படிக்கைகள் என்று அழைக்கப்படுகின்றன. எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி உடன்படிக்கைகள் சகசார்பு கருத்து பரிமாற்றங்களை விரிவாக உள்ளடக்கியுள்ளன. 3வது பழக்கத்தில் இடம்பெற்ற பசுமையும் தூய்மையும் கதையில் ஒரு வேலையை ஒருவரிடம் ஒப்படைப்பதை பற்றி நாம் பேசிய போது ஒரு முக்கியமான செயல்பாட்டை பற்றி விவாதித்தோம். அங்கு நாம் வழங்கிய அதே 5 அம்சங்கள் தான் முதலாளிகளுக்கும் ஊழியர்களுக்கும் இடையேயும் பணித்திட்டங்களில் இணைந்து செயல்படுகின்ற சார்பற்ற மக்களுக்கு இடையேயும் ஒரு பொது நோக்கில் ஒத்துழைப்புடன் கவனம் செலுத்தும் மக்கட்குழுக்களுக்கு இடையேயும் நிறுவனங்களுக்கும் விநியோகிப்பவர்களுக்கும் இடையேயும் ஒன்றை சாதிப்பதற்கு ஏதோ ஒரு வகையில் கருத்து பரிமாற்றத்தில் ஈடுபட வேண்டியுள்ள மக்களுக்கு இடையேயும் ஏற்படுகின்ற எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி உடன்படிக்கைகளுக்கு ஒரு வடிவத்தை வழங்குகின்றன. எந்த ஒரு சகசார்பு முயற்சியிலும் ஈடுபட்டுள்ள மக்களுக்கிடையே எதிர்பார்ப்புகளை தெளிவுபடுத்துவதற்கும் அவற்றை கையாளுவதற்குமான ஒரு ஆற்றல் மிக்க வழியை அவை எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி உடன்படிக்கையில் கீழ்கண்ட 5 அம்சங்கள் வெளிப்படையாகவும் திட்டவட்டமாகவும் குறிப்பிடப்படுகின்றன. விருப்பமான விளைவுகள். என்ன செய்யப்பட வேண்டும், எப்போது செய்யப்பட வேண்டும் என்று கண்டுகொள்வது. வழிகாட்டுதல்கள். எந்த காரணிகளுக்கு உட்பட்டு விளைவுகள் எட்டப்பட வேண்டும் என்று திட்டவட்டமாக குறிப்பிடுவது. பல வசதிகள். விளைவுகளை பெறுவதற்கு உதவக்கூடிய மனித வளம், பொருளாதார ரீதியான ஆதரவு, தொழில்நுட்ப ரீதியான ஆதரவு, நிறுவன ரீதியான ஆதரவு ஆகியவற்றை கண்டுகொள்வது. பொறுப்புடைமை. செயல்திற தகுதிகளையும் மதிப்பீட்டிற்கான நேரத்தையும் நிர்ணயிப்பது. இறுதி விளைவுகள். மதிப்பீட்டின் விளைவாக ஏற்படக்கூடிய நல்ல விளைவுகள், மோசமான விளைவுகள், இயற்கையான விளைவுகள், அறிவார்ந்த விளைவுகள் ஆகியவற்றை குறிப்பிடுவது. இந்த 5 அம்சங்களும் எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி உடன்படிக்கைகளுக்கென்று ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்கின்றன. இப்பகுதியில் ஒரு தெளிவான பரஸ்பர புரிதலும் உடன்பாடும் இருப்பது மக்கள் தங்கள் சொந்த வெற்றியை அளவிடுவதற்கான ஒரு தரத்தை உருவாக்கி கொடுக்கிறது. பாரம்பரியமான ஆதிக்கமயமான மேற்பார்வை என்பது எனக்கு வெற்றி உனக்கு தோல்வி என்ற கண்ணோட்டமே. உணர்ச்சி ரீதியான ஒரு வங்கி கணக்கிலிருந்து அதிகமாக எடுக்கப்படுவதன் விளைவாகவும் இது நிகழ்கிறது. நம்பிக்கையோ அல்லது விருப்பமான விளைவுகள் குறித்த ஒரு பொதுவான முன்னோக்கோ இல்லாத போது கழுகு போல் வட்டமிடுவதும் வேவு பார்ப்பதும் கட்டளையிடுவதும் தான் உங்கள் போக்காக இருக்கும். அங்கு நம்பிக்கை இல்லை என்பதால் மற்றவர்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற உணர்வு உங்களுக்கு ஏற்படுகிறது. ஆனால் நம்பிக்கை அதிகமாக இருக்கும்போது நீங்கள் எப்படி நடந்து கொள்ளுவீர்கள்? அவர்களுடைய வழியை விட்டு ஒதுங்கி நிற்பது தான் உங்கள் போக்காக இருக்கும். ஆரம்பத்திலேயே எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி உடன்படிக்கை இருந்து
தங்களிடம் என்ன எதிர்பார்க்கப்படுகிறது என்பது அவர்களுக்கு துல்லியமாக தெரிந்திருக்கும் போது அவர்களுக்கு உதவுவதும் அவர்களுடைய பொறுப்பு நிறைவேற்றல் அறிக்கைகளை பெறுவதும் தான் உங்கள் வேலை. அடுத்தவரை எடை போட்டு பார்ப்பதை விட அவர்கள் தங்களை தாங்களே சீர்தூக்கி பார்க்க அனுமதிப்பது மனித உணர்வுகளுக்கு அதிக மேன்மையானதாக அமையும். உயர்ந்த நம்பிக்கை இருக்கும் இடத்தில் இது அதிக துல்லியமானதாக இருக்கிறது. விஷயங்கள் எப்படி போய் கொண்டிருப்பதாக அறிக்கைகள் வெளியிடப்படுகின்றனவோ அதைவிட சிறப்பாகவே அவை நடந்தேறிக் கொண்டிருக்கின்றன என்பதை மக்கள் தங்கள் இதயங்களில் அறிந்திருக்கின்றனர். பகுத்தறிவது வெறுமனை கண்காணிப்பதை விடவும் அல்லது அளவிடுவதை விடவும் அதிக துல்லியமானது. எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி நிர்வாக பயிற்சி. பல வருடங்களுக்கு முன்பு எண்ணற்ற கிளைகளை கொண்டிருந்த ஒரு பெரிய வங்கியுடன் ஒரு ஆலோசனை பணி திட்டத்தில் நான் ஈடுபட்டிருந்தேன். தங்களுடைய நிர்வாக பயிற்சி திட்டத்தை நான் மதிப்பீடு செய்து மேம்படுத்த வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். அப்பயிற்சி திட்டத்திற்கு ஆதரவளிக்கும் விதத்தில் அந்த வங்கியில் ஆண்டொன்றுக்கு $7,50,000 பணம் ஒதுக்கப்பட்டது. கல்லூரி பட்டதாரிகளை தேர்ந்தெடுத்து சுமார் 6 மாத கால இடைவெளியில் பல்வேறு துறைகளில் 2 வார பயிற்சிகளில் அவர்களை ஈடுபடுத்தி வங்கிகள் குறித்து ஒரு பொதுவான அறிவை பெறுவதற்கு அவர்களுக்கு உதவுவதுதான் அப்பயிற்சியின் நோக்கமாக இருந்தது. வர்த்தக கடன் பிரிவில் 2 வாரங்கள், தொழிற்சாலை கடன் பிரிவில் 2 வாரங்கள், சந்தை நிர்வாகத்துறையில் 2 வாரங்கள், நிர்வாகத்துறையில் 2 வாரங்கள் என்று அவர்கள் பல்வேறு துறைகளில் பயிற்சி பெற்றனர். 6 மாத கால முடிவில் வங்கியின் பல்வேறு கிளைகளில் துணை மேலாளர்களாக அவர்கள் நியமிக்கப்பட்டனர். அவர்களுடைய 6 மாத பயிற்சி காலத்தை மதிப்பீடு செய்வதுதான் என்னுடைய மற்றும் என் குழுவினருடைய வேலையாக இருந்தது. நாங்கள் அந்த வேலையை துவக்கிய போது விருப்பமான விளைவுகள் குறித்த ஒரு தெளிவான யோசனையை பெறுவதுதான் மிக கடினமான பகுதி என்பதை நாங்கள் கண்டறிந்தோம். மேல்மட்ட நிர்வாகிகளிடம் நாங்கள் இந்த கடினமான அல்லது முக்கியமான கேள்வியை முன்வைத்தோம். பயிற்சி முடிந்த பிறகு இவர்கள் எந்தெந்த வேலைகளை செய்வதற்கான திறனை பெற்றிருக்க வேண்டும்? அதற்கு எங்களுக்கு கிடைத்த பதில்கள் தெளிவற்றவையாகவும் முரண்பட்டும் இருந்தன. அவர்களுடைய பயிற்சி திட்டம் வழிமுறைகளை கையாண்டதை தவிர விளைவுகளை அல்ல. அதனால் முற்றிலும் புதியதொரு கண்ணோட்டத்தை அடிப்படையாக கொண்ட பயிலுனர்கள் கட்டுப்படுத்துகின்ற அறிவுறுத்தல்கள் என்ற மாதிரி பயிற்சி திட்டம் ஒன்றை நாங்கள் பரிந்துரைத்தோம். இது எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி உடன்படிக்கை ஆகும். அவர்கள் சாதித்த விஷயங்களை எடுத்துரைத்த திட்டவட்டமான குறிக்கோள்களையும் காரணிகளையும் அடையாளம் காணுவதை உள்ளடக்கியது இது. அதோடு வழிகாட்டுதல், வளவசதிகள், பொறுப்புடைமை ஆகியவற்றையும் அந்த குறிக்கோள்கள் எட்டப்படும் போது ஏற்படுகின்ற விளைவுகளையும் அடையாளம் காணுவதும் இதில் அடங்கும். இவர்களுடைய விஷயத்தில் துணை மேலாளராக பதவி உயர்வு பெறுவதுதான் குறிக்கோள்கள் எட்டப்படும் போது ஏற்படுகின்ற விளைவாகும். அவர்கள் அந்த பதவியில் வேலையில் நேரடியாக பயிற்சி பெறுவதோடு குறிப்பிடத்தக்க ஊதிய உயர்வும் பெறுகின்றனர். நிர்வாகிகளிடமிருந்து குறிக்கோள்களை வெளிக்கொண்டு வர நாங்கள் மிகவும் சிரமப்பட வேண்டியிருந்தது. கணக்கியலில் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் எவை? சந்தை நிர்வாகத்துறையில் அவர்கள் எதை புரிந்து கொண்டிருக்க வேண்டும்? வீடு மனை வாங்கல் விற்றல் கடன்கள் குறித்து அவர்கள் அறிந்திருக்க வேண்டிய விஷயங்கள் எவை? இப்பட்டியல் நீண்டு கொண்டே போனது. இறுதியில் அவர்கள் சுமார் 100 குறிக்கோள்களை பட்டியலிட்டனர். நாங்கள் அவற்றை எளிமைப்படுத்தி குறைத்து தொகுத்து திட்டவட்டமான நடத்தை தொடர்பான 39 குறிக்கோள்களை அவற்றின் அளவீட்டு காரணிகளோடு பட்டியலிட்டோம். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு ஆகியவற்றுக்கான வாய்ப்புகளால் ஊக்குவிக்கப்பட்ட பயிலுனர்கள் தங்கள் குறிக்கோள்களை விரைவில் அடைய ஆர்வத்துடன் செயல்பட்டனர். இதில் அவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றி இருந்தது. நிறுவனத்திற்கும் இதில் ஒரு பெரிய வெற்றி இருந்தது. ஏனெனில் வெறுமென 12 வகையான செயல்பாடுகளில் ஈடுபட்ட பட்டதாரிகளுக்கு பதிலாக பயிற்சி முடிந்த பிறகு எதிர்பார்க்கப்பட்ட விளைவுகளை சாதித்த கிளை மேலாளர்களை அந்நிறுவனம் பெற்றது. பயிலுனர்களால் கட்டுப்படுத்தப்படுகின்ற அறிவுறுத்தலுக்கும் அமைப்பு முறையால் கட்டுப்படுத்தப்படுகின்ற அறிவுறுத்தலுக்கும் இடையேயான வேறுபாட்டை நாங்கள் அப்பயிலுனர்களுக்கு விளக்கினோம். உங்களுடைய குறிக்கோள்களும் அளவீட்டு காரணிகளும் இவை. உங்களுக்கான வள வசதிகள் இவை. நீங்கள் பரஸ்பரம் ஒருவரிடமிருந்து மற்றவர் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. எனவே களத்தில் இறங்க வேண்டியதுதான் உங்கள் வேலை. எதிர்பார்ப்புகளை நீங்கள் நிறைவேற்றியவுடன் துணை மேலாளர்களாக உங்களுக்கு பதவி உயர்வு அளிக்கப்படும் என்று நாங்கள் அவர்களிடம் கூறினோம். அவர்கள் தங்கள் பயிற்சியை 3.5 வாரங்களில் முடித்தனர். பயிற்சி குறித்த கண்ணோட்டத்தை மாற்றியது அவர்களிடம் நம்புதற்குரிய உத்வேகத்தையும் படைப்புத்திறனையும் விடுவித்தது. பல கண்ணோட்ட மாற்றங்களைப் போலவே இதற்கும் எதிர்ப்பு இருந்தது. மேல்மட்டத்தில் இருந்த அதிகாரிகளில் ஒருவர் கூட இதை நம்பவில்லை. பயிலுனர்கள் தங்களிடம் எதிர்பார்க்கப்பட்ட விஷயங்களை நிறைவேற்றிவிட்டதற்கான ஆதாரத்தை நாங்கள் அந்த மேலதிகாரிகளிடம் காட்டிய போது அவர்கள் வெறுமனே இந்த பயிலுனர்களுக்கு எந்த விதமான அனுபவமும் இல்லை,
கிளைகளில் துணை மேலாளர்களாக பணிபுரிவதற்கு தேவையான தீர்மானம் மேற்கொள்ளும் திறன் இவர்களிடம் இல்லை என்று கூறினார். நாங்கள் அவர்களிடம் பின்னர் பேசிய போது அவர்களில் பலர் உண்மையில் கூற விரும்பியது, நாங்கள் ஓர் ஆட்டு மந்தையைப் போல பல வாரங்களாக பயிற்சியில் செலவிட வேண்டியிருந்தது, இவர்கள் மட்டும் என்ன விதிவிலக்கு என்பதை நாங்கள் கண்டறிந்தோம். ஆனால் இக்கருத்தை இந்த வார்த்தைகளில் அவர்கள் கூறவில்லை. அவர்கள் மறைமுகமாக தங்கள் வயிற்றெரிச்சலை வெளிப்படுத்தினர். அதோடு வெளிப்படையான காரணங்களுக்காக மனிதவளத்துறை மிகவும் வருத்தமடைந்தது. எனவே நாங்கள் இவ்வாறு பதிலளித்தோம். நாம் இன்னும் சில குறிக்கோள்களையும் அவற்றுக்கான அளவீட்டு காரணிகளையும் உருவாக்கலாம். ஆனால் பயிலுனர்களால் கட்டுப்படுத்தப்படுகின்ற அறிவுறுத்தல்களாகத்தான் அவை இருக்க வேண்டும். எனவே துணை மேலாளர்களாக பொறுப்பேற்க இருப்பவர்கள் அப்பொறுப்பை நிறைவேற்ற போதுமான அளவு பயிற்சி அளிக்கப்பட்டு தயார்படுத்தப்படுகின்றனர் என்ற உத்தரவாதத்தை மேல்மட்ட அதிகாரிகளுக்கு கொடுப்பதற்காக மிக கடினமான காரணிகளுடன் இன்னும் 8 குறிக்கோள்களை நாங்கள் பட்டியலிட்டோம். பயிலுனர்களால் இந்த கடினமான காரணிகளை எதிர்கொள்ள முடிந்தால் 6 மாத கால பயிற்சி பெற்றவர்களை விட இவர்கள் அதிக சிறப்பாக செயல்படுவார்கள் என்று இப்பயிற்சியின் சில பகுதிகளின் உருவாக்கத்தில் கலந்து கொண்ட நிர்வாகிகள் தெரிவித்தனர். எதிர்ப்பை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று பயிலுனர்களை நாங்கள் ஏற்கனவே தயார்படுத்தியிருந்தோம். நாங்கள் புதிதாக சேர்த்த 8 குறிக்கோள்களையும் காரணிகளையும் அவர்களிடம் எடுத்து சென்று நாம் எதிர்பார்த்தது போலவே கடினமான காரணிகளை கொண்ட கூடுதலான சில குறிக்கோள்களை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று நிர்வாகம் விரும்புகிறது. இவற்றை நீங்கள் நிறைவேற்றிவிட்டால் உங்களை துணை மேலாளர்களாக நியமிப்பதாக எங்களிடம் அவர்கள் உறுதியளித்துள்ளனர் என்று கூறினோம். இப்பயிலுனர்கள் நம்புதற்கரிய வழிகளில் செயல்பட்டனர். கணக்கியல் போன்ற துறைகளுக்கு அவர்கள் நேராக சென்று அங்கிருந்த அதிகாரிகளிடம் இவ்வாறு தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டனர். வணக்கம், பயிலுனர்களால் கட்டுப்படுத்தப்படுகின்ற அறிவுறுத்தல் திட்டத்தின் ஒரு உறுப்பினர் நான். குறிக்கோள்களையும் அவற்றுக்கான காரணிகளையும் உருவாக்குவதில் நீங்கள் ஈடுபட்டீர்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன். இந்த குறிப்பிட்ட துறையில் 6 காரணிகளை நான் நிறைவேற்ற வேண்டியுள்ளது. கல்லூரியில் நான் கைவசப்படுத்திய திறமைகளை கொண்டு இதில் 3 காரணிகளில் நான் சுலபமாக தேர்ச்சி பெற்றுவிட்டேன். இன்னொரு காரணியை பற்றி ஒரு புத்தகத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டேன். 5வது காரணியை கடந்த வாரம் நீங்கள் பயிற்றுவித்த டாமிடமிருந்து நான் கற்றேன். நான் கற்று தேர்வதற்கான இன்னும் ஒரே ஒரு காரணி மட்டும் உள்ளது. நீங்களோ அல்லது உங்கள் துறையை சேர்ந்த வேறு எவரேனும் ஒருவரோ என்னுடன் ஒரு சில மணி நேரங்கள் செலவிட்டு அதை எனக்கு காட்டினால் நன்றாக இருக்கும். எனவே ஒரு துறையில் 2 வாரங்கள் செலவிடுவதற்கு பதிலாக அவர்கள் அரை நாளாக செலவிட்டனர். இப்பயிலுனர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒத்துழைத்தனர், கலந்து விவாதித்தனர். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கூடுதல் குறிக்கோள்களை 1.5 வாரத்தில் நிறைவேற்றினர். 6 மாத கால பயிற்சி 5 வார கால பயிற்சியாக குறைந்தது. விளைவுகள் குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்தன. தங்களுடைய கண்ணோட்டங்களை ஆய்வு செய்வதற்கும் எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி அணுகுமுறையின் மீது கவனம் செலுத்துவதற்குமான துணிச்சல் மக்களுக்கு இருந்தால் இப்படிப்பட்ட சிந்தனையானது நிறுவன வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் இதே போன்ற தாக்கத்தை ஏற்படுத்தும். பொறுப்புணர்வு கொண்ட முன் யோசனையுடன் செயல்படுகின்ற சுயமாக செயல்படுகின்ற தனி நபர்களிடம் ஒரு பொறுப்பை முழுவதுமாக ஒப்படைக்கும் போது அவர்களுக்கும் அவர்களுடைய நிறுவனங்களுக்கும் கிடைக்கின்ற விளைவுகளை பார்த்து நான் எப்போதும் வியந்து போகிறேன். எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி சார்ந்த செயல்திறன் தொடர்பான உடன்படிக்கைகள். எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி அணுகுமுறையின் அடிப்படையில் அமைந்த செயல்திறன் தொடர்பான உடன்படிக்கைகளை உருவாக்குவதற்கு கருத்து கண்ணோட்ட மாற்றங்கள் இன்றியமையாதவை. இங்கு விளைவுகள் மீது கவனம் செலுத்தப்படுகிறதே அன்றி வழிமுறைகள் மீது அல்ல. நம்மில் பெரும்பாலானோர் வழிமுறைகளை மேற்பார்வையிடுகிறோம். 3வது பழக்கத்தில் நாம் விவாதித்த மேலோட்டமான ஒப்படைப்பு வழிமுறையை நாம் பயன்படுத்துகிறோம். நாங்கள் நீர்ச்சறுக்கு விளையாட்டில் ஈடுபட்டிருந்த போது என் மகனை படம் பிடிக்க என் மனைவி சாந்திராவுடன் நான் பயன்படுத்திய நிர்வாக வழிமுறை இது. ஆனால் எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி உடன்படிக்கைகள் விளைவுகள் மீது கவனம் செலுத்தி அளப்பரிய மனித ஆற்றலை விடுவித்து அதிகமான கூட்டுறவை உருவாக்கி அதன் விளைவாக வெறுமன உற்பத்தியின் மீது கவனம் செலுத்துவதற்கு பதிலாக உற்பத்தி திறனை பெருக்குகின்றன. எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி அணுகுமுறையை கடைபிடிக்கும் மக்கள் தங்களை தாங்களே மதிப்பீடு செய்து கொள்கின்றனர். மக்கள் பயன்படுத்துகின்ற பாரம்பரியமான மதிப்பீட்டு வழிமுறைகள் திறனற்றவையாகவும் உணர்ச்சி ரீதியாக சோர்வூட்டுபவையாகவும் உள்ளன. எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி அணுகுமுறையில் துவக்கத்தில் எந்த காரணிகளை உருவாக்குவதற்கு அவர்கள் உதவினார்களோ அதே காரணிகளை கொண்டு அவர்கள் தங்களை மதிப்பீடு செய்கின்றனர். அக்காரணிகளை நீங்கள் சரியாக வடிவமைத்து நிர்ணயித்தால் மக்களால் தங்களை தாங்களே மதிப்பீடு செய்து கொள்ள முடியும்.
எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி அடிப்படையில் அமைந்த ஒப்படைப்பு உடன்படிக்கைகள் இருக்கும்போது தன்னுடைய வீட்டின் புல்வெளியை தான் எவ்வளவு பசுமையாகவும் தூய்மையாகவும் வைத்திருக்கிறோம் என்பதை ஒரு 7 வயது சிறுவனால் கூட எளிதாக கூறிவிட முடியும். பல்கலைக்கழகத்தில் நான் பாடம் கற்றுக் கொடுத்த போது எனக்கு கிடைத்த அற்புதமான அனுபவங்கள், இலக்குகளை புரிந்து கொள்வதில் எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி அணுகுமுறையை ஆரம்பத்திலேயே நான் என் மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்ட போதுதான் ஏற்பட்டன. முதலில் இங்கு நம்முடைய நோக்கத்தை நான் கூறிவிடுகிறேன். வகுப்பில் நீங்கள் முதல் நிலையிலும் இடைநிலையிலும் கடைநிலையிலும் தேர்ச்சி பெறுவதற்கான அடிப்படை தேவைகள் இவை. ஆனால் உங்கள் ஒவ்வொருவரையும் முதல் நிலையில் தேர்ச்சி பெற செய்வதுதான் என்னுடைய இலக்கு. நாம் இதுவரை பேசியுள்ளவற்றை நன்றாக ஆய்வு செய்து உங்களுக்கு தனித்துவமான எந்த காரியத்தை நீங்கள் சாதிக்க விரும்புகிறீர்கள் என்பதை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். பிறகு நாம் எல்லோருமாக சேர்ந்து நீங்கள் ஒவ்வொருவரும் எந்த நிலையில் தேர்ச்சி பெற விரும்புகிறீர்கள் என்பது குறித்தும் அதை சாதிப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய திட்டமுள்ளீர்கள் என்பது குறித்தும் ஒரு உடன்படிக்கைக்கு வரலாம். மேலாளர்களுக்கும் அவர்களுடைய ஊழியர்களுக்கும் இடையேயான செயல்திறன் தொடர்பான உடன்படிக்கைகளின் சாரத்தை கைவசப்படுத்துவதற்கு ஒரு மேலாளரின் கடிதத்தை பயன்படுத்துமாறு நிர்வாக ஆலோசனையாளரான பீட்டர் ட்ரக்கர் பரிந்துரைக்கிறார். இதன்படி ஒரு ஊழியர் தன்னிடம் எதிர்பார்க்கப்படும் விஷயங்களும் தனக்கு வழங்கப்படும் வழிகாட்டுதல்களும் வள வசதிகளும் தன்னுடைய நிறுவனத்தின் இலக்குகளோடு இணக்கமாக இருப்பதை உறுதி செய்து கொள்வதற்காக அவற்றை ஆழமாகவும் முழுமையாகவும் தன்னுடைய மேலாளருடன் கலந்து பேசி பிறகு அந்த கலந்துரையாடலை தொகுத்து அடுத்த செயற்திட்டம் மற்றும் மறுபரிசீலனை கலந்துரையாடல் எப்போது நடைபெறும் என்பதையும் குறிப்பிட்டு தன் மேலாளருக்கு ஒரு கடிதம் எழுதுவார். எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி அணுகுமுறையின் அடிப்படையில் அமைந்த செயல்திறன் தொடர்பான அந்த உடன்படிக்கையை உருவாக்குவதுதான் நிர்வாகத்தின் மைய நடவடிக்கையாகும். ஓர் உடன்படிக்கை இருக்கும்போது அந்த உடன்படிக்கையின் கட்டமைப்பிற்குள் ஊழியர்களால் தங்களை சிறப்பாக கையாள முடியும். மேலாளர்கள் ஒரு தூண்டுதலாக மட்டும் இருந்து செயல்பட்டு விட்டால் போதும். வேலை பெறுவதை உறுதி செய்துவிட்டு ஊழியர்களின் வழியிலிருந்து மேலாளர்கள் விலகிவிட வேண்டும். ஒரு மேலதிகாரி தன் கீழ் வேலை பார்க்கும் ஊழியர்கள் ஒவ்வொருவருடைய முதல் உதவியாளராக ஆகும்போது நீண்ட காலம் அவரால் தன் ஊழியர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியும். அனைத்து நிர்வாக நிலைகளையும் மேற்செலவுகளையும் நீக்கிவிடலாம். 6 அல்லது 8 பேரை மேற்பார்வையிடுவதற்கு பதிலாக இப்படிப்பட்ட ஒரு மேலாளரால் 50க்கும் அதிகமான ஊழியர்களை கண்காணிக்க முடியும். எனக்கும் வெற்றி உனக்கும் வெற்றி அணுகுமுறையின் அடிப்படையில் அமைந்த செயல்திறன் தொடர்பான உடன்படிக்கையில் பின்விளைவுகள் ஒரு மேலாளர் வரைமுறையின்றி வழங்கும் ஒரு வெகுமதியினாலோ அல்லது தண்டனையினாலோ ஏற்படுவதற்கு பதிலாக ஒருவருடைய செயல்திறனால் ஏற்படும் இயற்கையான பின்விளைவுகளாக இருக்கின்றன. நிர்வாகத்தாலோ அல்லது பெற்றோர்களாலோ கட்டுப்படுத்தக்கூடிய 4 வகையான அடிப்படை பின்விளைவுகள் உள்ளன. பொருளாதார ரீதியான விளைவுகள், உளவியல் ரீதியான விளைவுகள், வாய்ப்புகள் மற்றும் பொறுப்பு. பொருளாதார ரீதியான விளைவுகளில் வருமானம், பணியாளர் பங்கு உரிமைகள், சலுகைகள் அல்லது அபராதம் போன்றவை அடங்கும். உளவியல் ரீதியான விளைவுகளில் அங்கீகாரம், ஒப்புதல், மதிப்பு, நம்பகத்தன்மை. இதோட இன்னைக்கான பார்ட்டை நம்ம முடிச்சுக்கலாம். நாளைக்கு மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்போமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.